வணக்கம். என் பேர் பரிமளா. நான் அரோமா தெரபிஸ்டாக 4 இயர்ஸாக இருக்கேன். வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலில் சர்டிஃபிகேட் என்னோட கெரியர்காண்டி அப்ளை பண்ணியிருக்கேன். இவர் நம்மகிட்ட வந்திருக்காரு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி. பாடி பெயினாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹெட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இவங்களோட மைண்டு ரிலாக்ஸ் ஆகும், பாடி ஃபுல்லாக ஃப்ரீ ஆகும். ஃபஸ்ட்டு ஹெட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்களோட முடி உதிர்தான்னு பார்க்கணும். இவங்களோட முடி உதிர்றது தான். இவங்களுக்கு இப்போ நான் ரோஸ்மேரி ஆயில் போடலான்னு இருக்கேன். ரோஸ்மேரி ஆயில் மிக்ஸ் பண்ணுறேன். மெதுவாக அப்படியே தலை கோதி விடுற மாதிரி அப்படியே பண்ணால் போதும். நமக்கு இப்போ ஏன் ரோஸ்மேரி ஆயில் போடுறோம்னா, ரோஸ்மேரி ஆயில் வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அது இல்லாமல் இவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா அதெல்லாம் குறையும், முடி வளர்கிறதுக்கும் உதவி பண்ணும் இது. அதனால தான் நம்ம வந்துட்டு ரோஸ்மேரி ஆயிலை இப்போ இவங்களுக்கு இது பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு பொடுகு எதுவும் இல்லை. அதனால் வந்துட்டு நம்ம வேறு எந்த பெப்பர்மெண்ட் ஆயிலும் போடலாம். ஆனால் இவங்களுக்கு பொடுகு இல்லாததுனால நான் அதை போடலை. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு தடவல் முறை இது பண்ணுறோம். ஆயில் அப்ளை பண்ணி ஃபியூ மினிட்ஸ் வந்துட்டு விட்டுட்டோம். ஏன்னா அப்போ தான் அவங்களோட ஆயில் வந்துட்டு அவங்க ஸ்க்ராப்லலாம் நல்லா இறங்குறதுனால. ஃபஸ்ட்டு மைண்டாக பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். முன்னாடி இவங்களுக்கு பண்ணலை, ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி தான் அடர்த்தி கம்மியாக இருக்குது, பின்னாடி முடி நல்லா இருக்குது. நெக்கு வரையும் செஞ்சுட்டு நெக்கோட ஷோல்டரையும் சேர்த்து பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தலைக்கு பண்ணும்போது எங்கேயும் ப்ரெஷர் கொடுத்து பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். இவருக்கு பேக் பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்துட்டு நம்ம கெரியர் ஆயிலோட யூக்கலிப்டஸும் லாவெண்டரும் சாண்டலும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு அவரோட பாடி பெயினே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஆயிலை அப்ளை பண்ணுறோம். எப்பயுமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணணும். அப்போ தான் அவங்க ஆயில் தான் வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கும். இவங்களுக்கு பண்ணும்போதே தெரியுது இவங்களுக்கு வந்துட்டு அந்த மடிப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ ரிலீவ் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஸ்கால்பெல்லாம் நல்லா பெயினாக இருக்குது. எனக்கு பெயின் இருக்குங்களா?
இன்னைக்கு பண்ணுறதுனால முதுகு வலியெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும்.